டேய் இதாண்டா பொண்ணு. அம்மா பொண்ணு கூட கொஞ்சம் பேசணுமா? நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்களா? இருக்கேன். ஐயோ சோஷியல் மீடியால இருக்கா? இவ கண்டிப்பா கெட்டவளா தான் இருப்பா. ஏய் ஹஸ்பண்ட் போயிட்டாருடா. அவர் வரதுக்குள்ளே நீ சீக்கிரமா வந்துட்டு போயிடு. ஏய் என்னடி அசிங்கமான போட்டோஸ்லாம் போட்டு வச்சிருக்க? ஆமா அப்படிலாம் போட்டாதானே உங்களை மாதிரி ஆம்பளைங்களாம் லைக் பண்றீங்க. அதான். ஏங்க உங்க ஐடி பாஸ்வேர்டு சொல்லுங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணணும். ஐடியா? இவன் இப்பவே இப்படி எல்லாம் பண்றான். கல்யாணம் பண்ணா? ஏய் யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? அம்மா கூட தாங்க. அம்மா கூட பேசுற மூஞ்சிய பாரு. இனிமேல் நீ போனை யூஸ் பண்ண கூடாது. ஏய் வீட்டுக்கு முன்னாடி பைக் நிக்குது, யாரடி வர வச்ச? எவன்டி வீட்டுக்கு வந்தான்? கட்டின பொண்டாட்டி எப்படியா சந்தேகப்படுவீங்க? அப்படிதாண்டி சந்தேகப்படுவேன். அப்பா பரவாயில்ல, யார் கூட பேசாம தான் இருக்கா. அம்மா எனக்கு பொண்ணு ஓகேமா. ஆனா எனக்கு ஓகே இல்லைங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவ வேற யார்ட்டையாவது பழகி இருக்காளா, நல்ல பொண்ணா இருக்காளான்னு செக் பண்றீங்களே, அதே மாதிரி உங்களை நாங்க செக் பண்ணலாமா? உங்களை குறை சொல்ல முடியாது. என்ன இந்த சொசைட்டில இப்படி ஆயிடுச்சு. பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கோன்றதுதான் முக்கியம்.